இந்த நல்ல வேளையிலும் கூட இந்த ஒரு மகிமையான வழி அனுப்பு ஆராதனையிலே நான் கலந்து கொள்வதை குறித்து தேவனை நான் துதிக்கிறேன். ஒவ்வொரு அடக்க ஆராதனைகளும் கூட விதமான ஒரு நம்பிக்கையோடு நடக்கிற ஒரு ஆராதனைகளாக மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அருமையான சகோதரி ஜெசி அவர்கள் எனக்கு 1993 சிங்கப்பூரிலே துங்லிங் பைபிள் ஸ்கூலிலே நான் அந்த பள்ளியிலே ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தியாலஜி கோர்ஸ் படிக்கும் பொழுது 93 அக்டோபர் மாதம் அவளை சந்தித்தேன். அவர்கள் 2 ஆண்டு வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அருமையான பாஸ்டர் அவர்களும் அதே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கல்லூரியிலே தேவனுடைய தரிசனத்தை குறித்து அதிகமாக மிஷன்ஸை குறித்து போதிப்பார்கள். அதிலே அவர்கள் தொடப்பட்டவர்களாக கர்த்தருடைய தரிசனத்தை அவர்கள் ஏற்று அவர்கள் தன்னுடைய தரிசன பாதையிலே தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார்கள். முதலாவது அவருடைய வாழ்க்கையில் கண்டது ஹர் விஷன், அவருடைய தரிசனம். அவருடைய தரிசனம் என்பது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல. அவருடைய நாட்டை விற்று அவருடைய குடும்பம் கோத்திரம் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கிற இந்த இந்தியாவுக்கு வர தீர்மானித்தார்கள். அந்த எங்களுடைய கோர்ஸ் முடிந்தவுடனே நாங்கள் சென்ற சபையாக இருக்கிற எங்களுடைய பல்லாவரம் ஏசி சபையிலே நான் இணைந்து ஊழியங்களை தொடர ஆரம்பித்தேன். ஆனால் அவர்கள் பாஸ்டரோடு இணைந்து அவர்கள் வட இந்தியாவிற்கு முதலாவது அவர் வர தொடங்கினார்கள். இந்தியாவிற்கு வந்து பின்பதாக அவர்களுடைய ஊழியம் விதமாக பீகார் மாநிலத்திலே தொடர்ந்து நடைபெற்றதன் பணவளை எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் விஷன். அவர்களை பார்த்து அவருடைய தரிசனத்திலே அவள் கட்டப்பட்டது போல நாமும் இதை பார்க்கிற நாம் அதிலே உறுதியாக காணப்பட கத்த கிருபை செய்வாராக. இரண்டாவது ஹர் கரேஜ். அந்த தரிசனத்தின் பாதையில் எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் பாருங்க, சமுதாய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் பாஸ்டரோடு இணைந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே உண்மையாக இருந்தார்கள். அவருடைய ஊழியமும் கூட அவர்கள் சென்னையிலே அதனை பேஸ் அமைத்து அவ்விதமாக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஊழியத்திலே வந்த எதிர்ப்புகள், குடும்பத்தில் வந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் மீறி ஹர் கரேஜ், அந்த தரிசனத்திலே உறுதியாய் காணப்பட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடைசியாக ஹர் என்டியூரன்ஸ், கடைசி வரைக்கும் போராட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு காணப்பட்டது. அவருடைய வட இந்திய ஊழியத்திலே நாங்களும் எங்களை இணைத்து கொண்டு அவருடைய மிஷினரிகளிலே 10 மிஷினரிகளை நாங்கள் தாங்கக்கூடிய ஒரு கிருபை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்று வரைக்கும் அந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற கத்த கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய வட இந்திய ஊழியங்களிலே நாங்களும் இணைந்திருக்கிறோம் அன்பானவளை. விதமாக அவர் தன் ஊழியத்தினுடைய கடைசி நாள் பரியந்தம் இந்த அடக்க ஆராதனை கூட அவர்கள் திட்டமிட்டு அவள் செய்யும்படியாக எல்லாவற்றையும் அவள் எழுதி கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதன் பிரகாரமாக நடந்து கொண்டிருந்தது. இவருடைய பார்க்கிற நாம், இவருடைய அடக்க ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தரிசனத்திலே இவளை போல உறுதியாக இருப்போம். அதை நிறைவேற்றுவதிலே தைரியமாக இருப்போம். கடைசி வரைக்கும் போராடி ஊழியத்திலே அவருக்காக வாழ்ந்து மறிக்க ஆயத்தமாய் காணப்படுவோம். தேவனுடைய ரகசிய வரைக்கும் இந்த ஊழியங்களை நாம் செய்து அவரோடு காணப்பட அந்த நாளிலே சகோதரியை நாம் சந்திக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக, நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த வேளையிலே அருமையான சகோதரியை போல
நாங்களும் அப்பா ஒரு தரிசனமுள்ள ஆண்டவரே ஊழியத்தை செய்ய கிருபை செய்வீராக. நீ எங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்க ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றின கிருபை செய்வீராக. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் போராடி உடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்வீராக. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, இவர்கள் கடன் சென்ற நாளிலே பரலோகத்தில் பெரிய வரவேற்பு வைபவம் நடந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே இப்போ நாங்களும் பரலோகத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை என்று நீ எங்களை அழைக்கும்படியாக எவளை போல உண்மையாய் நான் ஊழியம் செய்து எத்தனையோ இடர்பாடு வந்தாலும் உமக்கென்று வாழ ஊழியம் செய்ய நீ கிருபை செய்வீராக. விட்டு சின்ன குடும்பத்தை நீ நடத்துவீராக. பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. அவள் தேவையான ஆறுதை கட்டி நடத்துவீராக. உடைய கரம் கூட இருக்கட்டும். ஆஸ்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.